இன்றைக்கு அதிகாலையில் ஒரு 3 மணி மாதிரி கொழும்பு துறைமுகத்தோட மேற்கு கடற்பரப்பில் ஒரு வெடிப்பு சம்பவம், குழாயில் ஒரு வெடிப்பு சம்பவம் பதிவாகி இருக்கு. இதனால ஒயில் கசிவு, எரிபொருள் கசிவு பதிவாகி இருந்தது. இதுவரைக்கும் இந்த சம்பவம் சம்பந்தமாக வெளிவந்திருக்கிற தகவல்கள் என்னன்றதை இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். திருகோணமலை கடற்படை முகாமில் நடந்த ஒரு நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொண்டிருந்தார். அங்கே ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி ஜனாதிபதி உரையாற்றியிருந்தார். அதில் சொல்லப்பட்ட ஒரு சில தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனர்த்த நிலைமை சம்பந்தமான புதிய தகவல் புள்ளி விவரம் வெளியிடப்பட்டிருக்கு. இன்றைக்கு பின்னேரம் வெளியிடப்பட்ட புள்ளி விவரத்துக்கு அமைய நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சேதங்கள் பதிவாகி இருக்கு. அதெல்லாம் என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக தெளிவாக பார்த்துடலாம். கொழும்பு துறைமுகத்தினுடைய கடற்பரப்பில், கொழும்பு துறைமுகத்திலிருந்து மேற்கு பக்கமாக ஒரு 3.5 கடல் மைல் தூரத்தில் ஒரு குழாயில் கசிவு வெடிப்பு பதிவாகி இருக்குன்னு சொல்லி அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இதை சீர் செய்யறதுக்கான செயற்பாடுகள் உடனடியாகவே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இது ஏன் பாரதூரமான ஒரு விஷயம்னு சொன்னால், எரிபொருள் குழாய்களில் தான் இந்த வெடிப்பு பதிவாகி இருக்கு. எரிபொருள் கொண்டு வர்ற, கேஸ் கொண்டு வர்ற குழாய்களில் தான் இந்த மாதிரியான வெடிப்பு சம்பவம் பதிவாகி இருந்தது. பொதுவாக இலங்கைக்கு எரிபொருள் கொண்டு வரப்படுற சந்தர்ப்பத்தில் மற்ற பொருட்கள் மாதிரி கரவரைக்கும் கப்பல்கள் வர்றது கிடையாது. மற்ற பொருட்கள்னு சொன்னால் கொள்கலன்களில் கொண்டு வந்து கரையில் இறக்கப்படும், துறைமுகத்திலிருந்து அது அன்லோடிங் செய்யப்படும். ஆனால் எரிபொருள் கொண்டு வரப்படுற சந்தர்ப்பத்தில் ஒயிலாக இருக்கலாம், இல்லாட்டி கேஸாக இருக்கலாம், கடலில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில், துறைமுகத்திலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்திலேயே கப்பல்கள் நிற்கும். அந்த இடத்துல நங்கூரமிடப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு கீழே கடலுக்கு அடியில் பொருத்தப்பட்டிருக்கிற குழாய்கள் மூலமாக தான் எரிபொருளாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், இது எல்லாமே விநியோகிக்கப்படும், அன்லோடிங் நடக்கும். அப்படியான முக்கியமான அந்த குழாயில் தான் இன்றைக்கு அதிகாலை ஒரு 3-3:30 மாதிரியான நேரத்தில் இந்த வெடிப்பு சம்பவம் பதிவாகி இருக்கு. இந்த தகவல் தெரிஞ்சதுக்கு பிறகு, அது உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு அதை சீர் செய்வதற்கான செயற்பாடுகள் உடனடியாகவே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. கடற்படையினுடைய உதவி பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தது, இராணுவத்தினுடைய உதவி பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தது, துறைமுக அதிகாரிகள், சுற்றாடல் அதிகார சபையினுடைய அதிகாரிகள், கரையோர பாதுகாப்பு திணைக்களம்னு சொல்லி ஏகப்பட்ட நிறுவனங்கள் சேர்ந்து, அதிகாரிகள் சேர்ந்து அதிகாலையிலிருந்து ஒரு 7-8 மணி நேரத்துக்குள்ள இதை கட்டுப்படுத்துறதுக்கான செயற்பாடு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் இருக்கிற ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னால், 100% இதை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருந்ததுன்றது. ஆனால் இதனால மீனவர்களுக்கோ கடல்வாழ் உயிரினங்களுக்கோ எந்த விதமான ஆபத்தும் கிடையாது என்ற விஷயமும் அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 200 மெட்ரிக் டன் ஒயில், எரிபொருள் லீக் ஆகியிருக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த குழாயில் ஏற்பட்டிருந்த வெடிப்பு சீர் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் 200 மெட்ரிக் டன் ஒயில் கசிஞ்சதால, காற்றும் பலமா வீசிக்கொண்டிருந்ததால ஒரு பக்கமா அது கடல் தண்ணியோட அப்படியே போய்கொண்டிருந்திருக்கு. இதனால கடற்படையினுடைய படகுகள் பயன்படுத்தப்பட்டு, தாங்கிகள் அனுப்பி வைக்கப்பட்டு, அது அந்த தாங்கிகளுக்குள்ள ஏற்றதுக்கான செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் 100% இதை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருந்தாலும் எந்த விதமான ஆபத்தும் இப்போதைக்கு கிடையாது என்ற விஷயமும் அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டிருந்தது. ஒரு மிகப்பெரிய அனர்த்தம், மிகப்பெரிய ஆபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. நேரடியான கண்காணிப்புக்கு மத்தியில் தான் 24 மணித்தியாலமும் இந்த குழாய் விநியோக செயற்பாடுன்றது கண்காணிக்கப்படும். அப்படி இருந்தும் ஒரு வெடிப்பு சம்பவம் பதிவாகி இருக்கு. இந்த வெடிப்பு சம்பவத்துக்கான காரணம் என்னன்றது இதுவரைக்கும் தெரியாது. பெரும்பாலும் தொழில்நுட்ப கோளாறா இருக்கலாம் சொல்லி சந்தேகிக்கப்படுது. இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடையாது. இதுவும் சில நேரத்தில் இப்ப பேரிடர் நிலைமை மாதிரி அரசியலா மாற்றப்படுதோ இல்லையோ தெரியாது. இப்ப நாளைக்கு இன்றைக்கு சில விஞ்ஞானிகள் எங்களோட கவர்மெண்ட்ல சஜித் பிரேமதாஸ், நாமல் ராஜபக்சே இந்த மாதிரியான நபர்கள் சில கருத்துக்களை சொல்லலாம். நாங்க இருந்திருந்தா இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்காது, இல்லாட்டி நாங்க அந்த வடிவேல் மாதிரி இதை தடுத்து நிறுத்தி இருப்போம், அந்த ஒரு டேங்க்ல தண்ணியை தடுத்து நிறுத்துவார் தானே வடிவேல், அந்த மாதிரி நாங்களும் தடுத்து நிறுத்தி இருப்போம் சொல்லி சில நேரங்களில் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் சொல்லலாம். இது சில நேரங்களில் நாளைக்கு இன்றைக்கு அரசியல் ரீதியான ஒரு விஷயமாகவும் மாறுறதுக்கான சாத்தியமும் பெரும்பாலும் இருக்கு. ஆனா பாதிப்பு சொல்லி பார்க்கிற நேரத்தில் கடலுக்கோ இல்லாட்டி மீனவர்களுக்கோ எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. இது முழுமையா கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இதுவும் அரசியலா மாறுமா இல்லையான்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க திருகோணமலை கடற்படை முகாமில் நடந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார். கடற்படையிலிருந்து பயிற்சி பெற்று வெளியேற புதிய பட்ஜெட்டுக்கான ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி உரையாற்றும் போது இப்போ உருவாகி இருக்கிற, இப்போ நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரனர்த்த நிலைமை சம்பந்தமாக சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். ஒரு பொருளாதார சீரான பாதையில் பயணம் செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு மோசமான பேரழிவை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். ஆனால் இதை கண்டு ஒதுங்கி போறதோ இல்லாட்டி சோகமா சோர்வடைஞ்சு இருக்கிறதோ கிடையாது. எல்லாருமே ஒண்டா சேர்ந்து நாட்டை கட்டி எழுப்புறதுக்கு முன்வர வேண்டிய ஒரு தருணமா இது மாறி இருக்கு. குறிப்பா ஜனாதிபதி ஒரு புள்ளி விவரத்தை சுட்டி காட்டியிருந்தார். 1977 ஆண்டுக்கு பிறகு 2025 இந்த வருஷத்துல தான் பட்ஜெட்ல வரவு செலவு திட்டத்துல குறைவான பற்றாக்குறை பதிவாகி இருக்கு. 2006 ஆண்டுக்கு பிறகு
அதிகமான வருமானம் கிடைச்ச ஒரு வருஷமாகவும் இந்த வருஷம் பதிவாகி இருந்தது. இந்த வருஷத்துல வந்து அதிகமான சுற்றுலா பயணிகளை இருக்கிறதுக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. நாட்டை முன்னேற்றத்துக்கான ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு இயற்கை பேரனர்த்தத்தை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். ஆனா ஒதுங்கி போறதோ இல்லாட்டி சோர்வடைஞ்சிருக்கிறதோ கிடையாது. அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் துரிதமாக முன்னெடுக்கப்படும். எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செயற்பட வேண்டியது முக்கியமானது என்று சொல்லியும் ஜனாதிபதி உரையாற்றியிருந்தார். போதைப்பொருள் ஒழிப்பு செயற்பாடு சம்பந்தமா உரையாற்றும் போது அரசியல் தொடர்பு சம்பந்தமாகவும் சுட்டிக்காட்டியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. கடந்த காலத்தில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில இருந்த நெருக்கமான தொடர்பு இது சாதாரணமான ஒரு குழு கிடையாது. ஒழுங்கமைக்கப்பட்ட திட்டமிட்ட குழு. போதைப்பொருள் கடத்தல் செயற்பாடு மட்டும் கிடையாது. ஆயுதங்கள் இருக்கு, பணம் இருக்கு. சில அதிகாரிகள் வந்து அந்த பணத்தால வாங்கப்பட்டிருக்கிற சம்பவங்கள் கடந்த காலங்களில் அரச அதிகாரிகள் கூட பணத்துக்கு விலை போன சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துற செயற்பாட்டில் கடற்படையினுடைய பங்களிப்புன்றது மிக முக்கியமானது. இந்த வருஷத்தில் மட்டும் பெரும்பாலான போதைப் பொருள் கடத்தல் செயற்பாடுகள் கடற்படையால வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனா கடற்படையினுடைய செயற்பாடு நடவடிக்கைன்றது இதுவரைக்கும் நிறைவடையில். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொல்லி அந்த புதிய கடற்படையினுடைய உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி அறிவிச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த செயற்பாடுகள் துரிதமா முன்னெடுக்கப்படணும். எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வளமை அரசு அதிகாரிகளுக்கு சொல்ற மாதிரி இன்னைக்கு கடற்படையினுடைய புதிய உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார். ஆனா சில இடங்கள்ல இந்த மாதிரி சொன்னாலும் கூட ஏன் செயற்பாடுகள் அரசு நிறுவனங்களால வினைத்திறனை முன்னெடுக்க முடியாம இருக்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. கடந்த காலங்களில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி சில இடங்கள்ல சில நடவடிக்கைகளை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். சில செயற்பாடுகள் வந்து அதே மாதிரி சில இடங்கள்ல இன்றைக்கும் கூட பதிவாகி வருது. ஆனா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொல்லி இருக்கிறார், அரசாங்கம் என்ற அடிப்படையில் அரசியல் ரீதியில எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்க செய்வோம். கடற்படைக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. ஜனாதிபதி என்ற நபருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. தனித்தனியே இந்த பொறுப்புகளை வந்து நிறைவேற்ற முடியாது. எல்லாரும் சேர்ந்தா மட்டும்தான் இந்த செயற்பாட்டில் எங்களால் வெற்றி அடைய முடியும். போதைப்பொருள் இலங்கைக்கு கொண்டு வரப்படுற சந்தர்ப்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று கடல் மார்க்கமாக கொண்டு வரப்படும், இல்லாட்டி வான் மார்க்கமாக கொண்டு வரப்படும். அதுல கடற்படைக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்பை நீங்க எல்லாரும் சரியா நிறைவேற்றணும் சொல்லியும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு வேண்டுகோளையும் இன்னைக்கு முன் வச்சிருக்கிறாரு. இந்த அனர்த்த நிலைமை சம்பந்தமா பார்க்குற நேரத்தில் தொடர்ச்சியாக சர்வதேச நாடுகளினுடைய உதவியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் இந்தியாவினுடைய உதவி என்றது அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இலங்கை அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கு அமைய 17 வீதமான அத்தியாவசியமான மருத்துவ பொருட்களும் மருந்து வகைகளும் 14,200 கிலோகிராம் உலர் உணவுப் பொருட்களும் இன்னைக்கு வந்து இந்தியாவால் திரும்பவும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மீட்பு குழு வந்து தங்களுடைய பணியை நிறைவு செய்து நாடு திரும்பி இருக்கிறாங்க. 116 மெட்ரிக் டன் பொருட்கள் வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தாலையும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த மீட்பு குழுவினுடைய செயற்பாடுகளால 20 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. பல நபர்களுக்கு வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மீட்பு குழு மருத்துவ குழுவும் சிகிச்சை அளிச்சிருந்தது. அவர்களுடைய செயற்பாடுகளை நிறைவு செய்து கொண்டு அவங்க நாட்டுக்கு திரும்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட், மிகப்பெரிய ஒரு பாராட்ட பதிவு செய்ய வேண்டியிருக்கு. அந்த மீட்பு குழுவினுடைய தலைவர் சொல்லி இருந்தார், எந்த சந்தர்ப்பத்திலையும் இலங்கைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நாட்டுக்கு உதவுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிற மனிதாபிமானத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு நாடு என்ற அடிப்படையில் இந்த சந்தர்ப்பத்திலையும் ஐக்கிய அரபு அமீரகம் தயாராக இருக்கு என்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து பதிவு செய்திருந்தார். அனர்த்த நிலைமை சம்பந்தமா புது புள்ளி விவரம் இன்னைக்கு பின்னேறம் வெளியிடப்பட்டிருந்தது. இதுவரைக்கும் முழுமையான சேதம் நிலாட்டியும் கூட இதுவரைக்குமான அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 644 மரணங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. 183 பேர் காணாம போயிருக்கிறாங்க. இதுக்கு பிறகு காணாம போயிருக்கிறவர்களை கண்டுபிடிக்கிறதுன்றது பெரும்பாலும் சாத்தியப்படாத கிட்டத்தட்ட 800, 850, 900 மரணங்கள் சொல்ல முடியும். இது உத்தியோகபூர்வமான கணக்கு மட்டும்தான். கண்டி மாவட்டத்தில் மட்டும் 237 மரணங்கள், நுவரெலியாவில் 89, பதுளையில் 88 சொல்லி மரண எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் முற்றா சேதமடைஞ்ச வீடுகளினுடைய எண்ணிக்கை புதிய புள்ளி விவரம் வெளியிடப்பட்டிருந்தது. 6163 வீடுகள் முற்றா சேதமடைஞ்சிருக்கு. 1,12,171 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைஞ்சிருக்கு. சேதமடைஞ்ச வீடுகளை புதுசாக நிர்மாணிக்கிறதுக்கான செயற்பாடுகளும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. காணிகள் விரைவாக அடையாளப்படுத்தப்படணும் சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போராடங்கள்ல எல்லாம் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார். அந்த செயற்பாடுகள் துரிதமாக முன்னெடுக்கப்படுதா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், வீடுகளை முற்றா இழந்திருக்கிற மக்கள் உடனடியாக காணிகள் அடையாளம் காணப்பட்டு ஒரு வீடு நிர்மாணிக்கப்பட்டு அந்த இடத்துக்கு அவர்கள் குடியமர்த்தப்பட வேண்டியதும் மிக முக்கியமானது. உயிரிழப்பு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் உத்தியோகபூர்வமான புள்ளி விவரம் கிட்டத்தட்ட 850 சொன்னா கணக்கில் இல்லாத மொத்த புள்ளி விவரத்தை பொறுத்த வரைக்கும், மொத்த எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 மரணங்கள் சில நேரங்களில் பதிவாகி இருக்கலாம் சொல்லி நாங்கள் ஊகிக்க முடியும். ஒரு மிகப்பெரிய பேரிடரை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். இதிலிருந்து மீண்டு வர்றதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து செயற்பட்டால் மட்டும்தான் நாட்டை மீட்டெடுக்க முடியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை
கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.